ஃபர்ஸ்ட் டே யார் யாரும் வர போகிறாங்கன்னு பார்ப்போம். மே கம் இன் சார். யாரோ நீ? கோட்டை கட்டுறா. எதுக்கு சூப்பர் ஹீரோ மாதிரி இவ்வளோ பெரிய மாஸ்க்கு? க்ளவுஸ் எதுக்கு? சானிடைசர் போதுமா? விட்டா இங்கே குளிச்சிருவோம் போல இருக்கேன். அட படிக்கிற பையன், வாப்பா வாப்பா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நல்லா படிச்சிருக்கல்ல? ம். சார் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் என்ன நடத்துவீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா. நீ எல்லாத்தையும் படிச்சுட்டு போலையே. வந்துட்டோம் விளங்காதவன். இப்போதான் வெளிச்சமா இருக்கு. இன்னும் கட்சி போய் மாஸ்காக கட்டிட்டு வந்திருக்க, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இதான் மாஸ்க் வேணும் கட்டிடுறேன். வேணாம் அது இல்லாமல் உன்னால் பார்க்க முடியாது. சரி சீட்டில் கேட்குறேன். கை வீசிக்கிட்டே வருதுங்க பார். சானிடைசர் வச்சு எடுத்துகிட்டு வந்தியா? யானா வச்சு எடுத்துகிட்டு வந்தியா? சார் என்ன இண்டஸ்ட்ரி இவ்வளோ இருக்கு? யூஸ் பண்ணாதான். எவ்வளோ காசு கட்டுறாங்க? டைமில் ஒர்க்கர்ஸ் வேலை செய்யறதே பெரிய விஷயம். ஃபீஸ் மட்டும் கரெக்டாக வாங்குவீங்க? காலேஜ் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டு தானே இருக்குது. நாங்கள் தான் காலேஜுக்கு வரலையா? ஏன் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணுறோம்? என்னைக்கு ஒழுங்காக வந்திருக்க? இல்லை ரீஃபண்ட் பண்ணுறீங்க? நீ படிக்கிற படிப்புக்கு ரீஃபண்ட் வேறியா? அப்படி அதுக்கு தான் பார்த்து எழுதி பாஸ் ஆகிட்டல. இருக்கட்டும். வேறு யாரும் வராம போல இருக்கு. யாரும் இன்னும் கதவை பார்த்ததே இல்லையா? தம்பி என்ன பண்ணுற? சும்மா தூக்கிட்டாரு. ஓகே. இன்னும் இங்கே வந்து யோகா பண்ணிட்டு இருக்கோம். ஏமி கிளாஸ் நடக்கும்போது இன்னும் ஃபோனை நோண்டிட்டு இருக்கேன். நீங்கள் பாட்டு நடத்துங்க, நான் பாட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் இப்படி ஃபோனை நோண்டிட்டு இருந்தா நீ எப்படி எல்லாத்தையும் கவனிப்ப? வந்ததே பெரிய விஷயம். நீ எப்படி பாஸ் ஆகிற நானும் பார்க்குறேன். என்னப்பா பின்னாடி பிரச்சனையா? உட்காராம இருக்க. இப்போ தான் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான் பாரு. ஏய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏய் ஏய் வாட்சல நம்ம 2 பேரும் ஒன்றே தாண்டா வந்தோம். அடுத்த வருஷம் நான் இந்த காலேஜுக்கு வேற மாதிரி ஐடியாவே இல்லை. மற்ற எந்த காலேஜும் உன்னை சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. நீங்கள் திட்டி கேட்காம எவ்வளோ நாள் ஆச்சு சார்? எவ்வளோ நாள் ஆச்சு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆன்லைன் கிளாஸில் கரெக்டாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறதா? படிக்கிறதுக்கு தான் ஆன்லைன் கிளாஸே வைக்கிறது. 6 மாதம் லீவும் விட்டு வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் நீ ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இருந்த 1 ஜிபியும் காட்டுறேன். ஓ இப்போ அதான் பிரச்சனையா? இதெல்லாம் படிக்க வர தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கும், எப்படி இருந்தாலும் படிக்கும். உனக்கு என்ன தெரியும்? நீங்களாம் யாரும் வேணாலும் எந்த கேள்வி வேணாலும் கேள்வி எவன் பதில் சொல்கிறான் நானும் பார்த்தேன். படிச்சுங்க சமூகம். அப்படின்னா பார்த்தீங்களா? நல்லா சாக்க சொல்லுங்கள். சரி அசைன்மெண்ட்டாச்சும் எழுதி முடிச்சிங்களே. எங்களை எல்லாரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டீங்க இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து. பெரிய மன உளைச்சல் பார்த்து எதுக்கு என்ன பேசுது பாரு. ஸ்டூடெண்ட்ஸ் நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அறிவிப்பே வந்துடுச்சு. அதனால் எல்லோரும் நாளையிலேருந்து ஒழுங்காக கிளாஸுக்கு வந்துடுங்க. எங்கள் லீடர் வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு. லீடரா? ஒரு கிளாஸ் லீடருக்கு இவ்வளோ பில்டப்பா? வந்தது லேட்டு, இதில் ஸ்லோ மோஷன் வரையா? I am back.